கல் வந்து உடல் நலத்துக்கு நல்லதா கெடுதல் பண்ணுமா இதை பற்றியான ஒரு வரைமுறை பல பேர்கிட்ட வந்து காணப்படாது. ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க கல் நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை நாங்கள் போதை வருது குடிக்காதீங்க அப்படின்னுவாங்க. ஏங்க, கல்லில் ஆல்கஹால் இருக்கா இல்லையா? கல்லில் போதை வருமா வராதா? தமிழ்நாட்டில் கல் குடிக்கிறது சட்டப்படியாக சரியா? கேரளாவில் வந்து அரசாங்கமே நடத்துகிறாங்களா? ஸோ இந்த எல்லா கேள்விக்கும் ஷார்ட்டாக சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதாவது கல் வந்து பாம் டொடி அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க. பனைமரத்திலிருந்து எடுக்கப்படுற இந்த கல்லை வந்து இயற்கையாகவே நொதிக்க வச்சு ஸோ வந்து நம்ம பருகிறாங்க. இதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஆல்கஹால் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, நேச்சுரலாகவே இயற்கையாக ஆல்கஹால் இருக்குது. அதை தாண்டி பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ எம்எல் எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இது டைஜெக்ஷனை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ அதனால் ஜீரண சக்தி இல்லாதவங்க, அடிக்கடி வந்து ஜீரண கோளாறு இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். கால்சியம் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறனால எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. விட்டமின் பி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே ஹெல்த்தாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் லிவரை டீடாக்சிஃபை பண்ணி உடம்புல இருக்கிற லிவரில் இருக்கிற கெட்ட கழிவை வெளியேற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இதில் எத்தனால் இருக்குது. எத்தனால்ன்றது வந்து ஆல்கஹால். இந்த எத்தனால் எத்தனை சதவீதம் இருக்குன்றது தான் கொஸ்டின் மார்க். இப்போ நம்ம டாஸ்மார்க்கில் வந்து கொடுக்கப்படுகிற பிராண்டி, விஸ்கி, வோட்கா இந்த மாதிரியான ஆல்கஹால்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ml எடுத்தீங்க அப்படின்னா அதில் 40 ml அளவுக்கு அந்த எத்தனால் இருக்கும். ஸோ ஒரு நபருக்கு எத்தனால் வந்து ஒரு 50 ml மேலே எடுத்தோம்னா அது வந்து அவருக்கு போதையை வந்து ஊட்டும். 50 ml வரைக்கும் தான் ஒரு அளவுக்கு வந்து சேஃபானது எத்தனால். ஸோ இந்த கல்லை பொறுத்த மட்டும் வந்து 1 லிட்டர் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ml அளவுக்கு எத்தனால் இருக்குது. ஸோ அதனால் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு போதை வந்து ஏறாது. ஸோ ஒரு வாரத்துக்கு 3 முறை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் ஆல்கஹால் அளவுக்கு போகாது. அதே நேரம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 150 ml மேலே எத்தனால் உங்கள் உடம்புல வரும். நல்லாவே போதை ஏறும், தெரிஞ்சுக்கோங்க. வோட்கா, விஸ்கி இந்த மாதிரி இந்த இதில் எல்லாம் ஸோ 1 லிட்டர் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 400 ml அளவுக்கு இந்த எத்தனால் இருக்கும். ஸோ 400 ml அளவுக்கு எத்தனால்ன்றது ரொம்ப ஹை அளவுக்கான போதை. ஸோ அதாவது வோட்காவில் வந்து 40% அப்படின்னா கல்லில் வந்து கிட்டத்தட்ட 4% to 6% இருக்குது. ஒரு பீர் பாட்டிலில் 100 ml பீரில் எவ்வளவு ஆல்கஹால் இருக்குமோ எத்தனால் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் கல்லுலையும் வந்து இருக்குது. ஸோ காஸ்ட் வைஸும் ரெண்டு இதுவும் ஒன்று மாதிரி தான். தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து கவர்மெண்ட் இதை முன்னெடுக்கலை. ஸோ கேரளாவில் வந்து கவர்மெண்ட்டே வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் அது சேஃபான கல்லை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. லிமிட்டான அளவில் ஒரு அதாவது வாரத்துக்கு 3 முறை ஒரு அரை லிட்டர் அளவுக்கு குறைவாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து எந்த பக்க விளைவும் இல்லை, உடம்புக்கு நல்லது தான்.